இன்னைக்கு நம்ம புதுசாக தான் ஒரு ப்ரௌனி ட்ரை பண்ணியிருக்கோம். ராகியும் கம்பும் சேர்த்து பண்ணியிருக்கோம். இந்த ப்ரௌனியை சென்னைக்கு தான் எடுத்துகிட்டு போக போகிறாங்க. 2 kg ப்ரௌனி போட்டிருந்தோம். இவ்வளோ ஹெல்த்தியாக பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்களுக்கு பார்த்து பார்த்து வாங்கி கொடுக்கறது பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த கேக் ஆர்டர் நமக்கு மணலியிலேருந்து தான் வந்தது. இந்த அண்ணா அடிக்கடி நம்மக்கிட்ட இருந்து கேக் வாங்கி அவங்களோட ஒய்ஃபுக்கும் பிள்ளைங்களுக்கும் சர்ப்ரைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த கேக் வந்து அவங்களோட பிள்ளைக்கு தான் ஸ்பைடர்மேன் தீமில் தான் கேட்டிருந்தாங்க. இது ஒரு கஸ்டமைஸ்டு கேக் தான். 1 kg பைனாப்பிள் ஃப்ளேவரில் தான் பண்ணியிருந்தோம். இதில் எனக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னா இந்த கேக் வந்து நம்ம லைட் கலர்ஸில் தான் யூஸ் பண்ணியிருந்தோம். ஃபாண்டன்ட் ஒர்க்கும் இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஃபாண்டன்ட் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. கூடவே பர்த்டே டாப்பரும் வச்சு கேண்டிலும் வச்சு நம்பர் டாப்பரும் வச்சு இந்த கேக்கை சூப்பராக ஃபினிஷ் பண்ணிட்டோம். இவங்க கூடவே 6 டோனட்ஸும் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அதேமாரி சூப்பராக பண்ணி கொடுத்துட்டேன். பண்ணிட்டு இருக்கும் போதே தங்கச்சி ஃபுல்லாக ஃபன் பண்ணிகிட்டே இருந்தா. ஐஸ்கிரீமும் ராகியில் பண்ண ப்ரௌனியும் கூடவே கோதுமை மாவில் பண்ண குலாப் ஜாமுன்னு எடுத்துட்டு வந்து சாப்பிட்றதுக்காக தந்தா. என்னதான் நம்ம இவ்வளோ வருஷமா கேக் பண்ணிட்டு இருந்தாலும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ப்ரௌனி கூட ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிட்றது. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அண்ட் கோதுமை குலாப் ஜாம் நினச்சி கூட பார்க்கல, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது, செம்மையாக இருந்தது. குலாப் ஜாமுனில் நான் சாப்பிடவே மாட்டேன், பட் இது எனக்கு சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல இருந்தது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. அண்ட் இந்த கேக் வந்து நமக்கு மணக்காலையில் தான் கொடுக்க வேண்டியது இருந்தது. 1/2 kg ரிச் ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் தான் பண்ணியிருந்தோம். அந்த அக்கா அவங்களோட ஹஸ்பண்டாக ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இந்த கேக்கையுமே டெலிவரி பண்ணிட்டோம். கூடவே நெக்ஸ்ட்டும் ஒரு 1/2 kg ப்ரௌனியும் இருந்தது.